ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னேன், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. அரசியை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், எனக்கு அதுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. உங்கள் 3 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திகேயனோட அம்மா பார்த்தீங்கன்னா, டே போதும்டா, ஐஸ் வச்சது ரொம்ப போதும், வண்டி பார்த்து ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, மாமாவும் நீங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப குடுத்து வச்சவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன் சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயனோட மாமா பார்த்தீங்கன்னா, "டேய் டேய் போதும் அதெல்லாம் நிப்பாட்டிட்டு, கார்ல தண்ணி இருக்கா பாரு" அப்படின்றாங்க. "இருங்க மாமா பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன் சொல்றாங்க. "வண்டியில தண்ணி இல்ல மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிடா, எங்கேயாச்சும் கடை எது பார்த்து நிப்பாட்டிட்டு வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க மாமா, இருங்க, முன்னாடி ஒரு கடை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கடையில நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா, தண்ணி வாங்கிட்டு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, குமார் பார்த்தீங்கன்னா, கார் முன்னாடி வந்து வண்டி நிப்பாட்டுறாங்க. "என்ன எதுக்கு இப்போ வந்து இங்க பிரச்சனை பண்ண வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் கேட்குறாங்க. "என்ன மாப்பிள, பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "பொண்ண பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இப்ப உங்களுக்கு எதுக்கு அதில தேவையில்லாத வேலை? உங்க வேலைய மட்டும் நீங்க பார்த்துட்டு போங்க" அப்படின்றாங்க. "என்ன மாப்பிள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்றாங்க. "என்ன பேசணும்?" அப்படின்றாங்க. "என்ன கார்ல இருக்கிறது யாரு? உங்க சொந்தமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "கூப்பிடு அவங்களையும்" அப்படின்றாங்க. "அவங்கள எதுக்கு கூப்பிடணும்? என்ன விஷயம் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் கேட்குறாங்க. "நீ கூப்பிட மாட்டே, இரு நானே கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போயிட்டு பார்த்தீங்கன்னா, "கொஞ்சம் கீழ இறங்குங்க, உங்ககிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் அப்பா, அம்மா, மாமா கிட்ட குமார் சொல்றாங்க. "என்ன விஷயம்? கொஞ்சம் கீழ இறங்கி வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இறங்கி வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, "என்ன பொண்ணு பார்க்கவா போயிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பொண்ண பத்தி நீங்கலாம் விசாரிக்க மாட்டீங்களா?" அப்படின்றாங்க. "என்ன எதுக்கு நாங்க பொண்ண பத்தி விசாரிக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது சாதாரண விஷயமா? குடும்பம் நல்லா இருக்கா? இல்லையா? என்ன ஏது என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு குமார் கேட்குறாங்க. "அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். நீ கிளம்பு முன்ன" அப்படின்றாங்க. "என்ன, அந்த அரசிய பத்தி நான் ஒரு உண்மைய சொல்லணும்" அப்படின்றாங்க. "என்ன உண்மை?" அப்படின்றாங்க. "அரசிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன சொல்ற, கல்யாணம் ஆயிடுச்சு? ஓ! அத உங்களுக்கு சொல்லலையா?" அப்படின்றாங்க. "ஆமா, நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "நான் அரசியோட எதிர் வீட்டு பையன். அதோட அரசியோட அம்மாவோட அண்ணா பையன். சொல்லப்போனா நான் அரசியோட மொற பையன்" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அது எதுக்கு வந்து நீங்க இங்க சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "அரசிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வேணுனா நீங்க போய் கேட்டு பாருங்க" அப்படின்றாங்க. "அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். நீ கிளம்புன" அப்படின்றாங்க. "அரிசிய கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை யார் தெரியுமா? நான் தான்" அப்படின்றாங்க. அப்ப கார்த்திகேயன், கார்த்திகோட அப்பா, அம்மா, மாமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க. "என்னடா சொல்ற? என்னோட அரசிய என்கிட்டருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு நீ பிளான் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் கேட்குறாங்க. "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அரசிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிட்டு, அரசி வந்து என் கூட கொஞ்ச நாள் என்னோட வீட்ல தான் இருந்தா. அப்புறம் ஒரு சின்ன மனஸ்தாபத்தால பார்த்தீங்கன்னா, அரசி அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. நானும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லி பார்த்துட்டு, அரசிய என்னோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா, யாரும் அத ஏத்துக்கல. நான் அடிக்கடிக்கு அரசிய பார்த்து பேசும்போது தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அரசியோட அப்பாவும், அண்ணாவும் பார்த்தீங்கன்னா, அதனால தான் என்ன அடிச்சாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் கிட்ட சொல்றாங்க. உடனே கார்த்திகேயனோட அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா, "என்னடா கார்த்தி இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்பா, அது அது ஏதோ சும்மா சொல்றாருப்பா, அப்படி ஏதோ பொறாமையில சொல்றாங்க" அப்படின்றாங்க. "நான் என்ன பொறாமையில சொல்றேனா? நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீங்க வேணும்னா போயிட்டு பொண்ணோட வீட்ல கேட்டு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்றாங்க. நாங்க ஏன் போய் கேட்கணும்? அரசிய பத்தி எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சொல்றாங்க. எனக்கு அரசிய ரொம்ப பிடிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அரசி என்ன புரிஞ்சுக்கின்னு என்னோட சேர்ந்து வாழுவான்ற நம்பிக்கையில தான் நான் இப்ப வரைக்கும் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்றாங்க. "இங்க பாரு, இந்த மாரி தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருந்தீன்னா நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயனோட அப்பா, அம்மா, மாமா எல்லாம் பார்த்தீங்கன்னா காருக்கு போயிடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயனும் பார்த்தீங்கன்னா, "சரிப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்குறாங்க. "டேய், என்னடா அவன் இந்த மாரியெல்லாம் பேசிட்டு இருக்கான், வீட்டுக்கு போலாம் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்க. நீ அந்த பொண்ண ஏதாச்சும் கேட்டியா இல்லையாடா?" அப்படின்றாங்க. "நான் கேட்டுக்கிறேன் விடுப்பா, இதுவரைக்கும் தெரியல. அவர் ஏதோ பொய் சொல்றாரு விடுப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "பொய்யெல்லாம் இல்லடா. ஒரு பொண்ண பத்தி யாருன்னா இந்த மாரி தப்பு தப்பாவா பேசுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயனோட அம்மாவும் சொல்றாங்க. "இப்ப என்ன, நம்ம விசாரிச்சுக்கணும்டா" அப்படின்றாங்க. "நான் கேட்டுக்கிறேன் மாமா, நம்ம பார்த்துக்கலாம் விடு" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயனோட மாமா கிட்ட சொல்றாங்க. "எப்படா விசாரிக்க போற? நம்மலாம் பேசிக்கிறோம்பா, என்ன ஏதுன்னு நான் கேட்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கார்த்திகேயன் மாமா பார்த்தீங்கன்னா, "டேய், இப்பவே நம்ம பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு கேட்டுக்கலாம், எதா இருந்தாலும் நட்றா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா, "நடு கார்த்தி, நம்ம போயிட்டு இப்பவே தெரிஞ்சுக்கின்னு நம்ம போலாம் வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கார்த்திகேயனும் பார்த்தீங்கன்னா, பொண்ணோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி விடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப பழனி பார்த்தீங்கன்னா, "நம்ம அரசிக்கு நல்ல வரன் அமைஞ்சிருக்குல்ல அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாடா பழனி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "சரி கோமதி, நான் இப்ப என்ன மணி 5 தான் ஆகுது. நான் போயிட்டு கடைய ஓப்பன் பண்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு
கோமதி பார்த்தீங்கன்னா, "என்னங்க இவ்வளோ நேரத்துக்கு போனோமா?" அப்படின்றாங்க. 5 மணி தானே ஆகுது. போனா 1000, 2000 ஏதோ வ வியாபாரம் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பழனியும் பார்த்தீங்கன்னா, "ஆமாக்கா, ஆமா மச்சான் நம்ம போலாம் வா நானும் போயிட்டு கடைய ஓப்பன் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயனோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அப்போ பாட்டியன் பார்த்தீங்கன்னா, "வாங்க என்ன போன வேகத்திலேயே வந்துட்டீங்க உட்காருங்க" அப்படின்றாங்க. "உட்காருறதெல்லாம் இருக்கட்டும். நாங்கலாம் கேள்விப்பட்டது உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன கேள்விப்பட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாமே, ஆமாவா?" அப்படின்றாங்க. "கல்யாணமா? யார் கூட?" அப்படின்றாங்க. "அதுதான் எதிர்த்து வீட்டு பையனோட கல்யாணம் ஆயி, அந்த வீட்லயே கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, "ஆமாவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இது யார் உங்களுக்கு சொன்னது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "அந்த பையன் தான் எங்கள வரும்போது வழிய மறிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உண்மைய சொன்னான். வேணுனா நீங்க போயிட்டு பொண்ணோட வீட்ல கேட்டு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். "உண்மையா?" அப்படின்றாங்க. "சரி வாங்க உட்காந்து பேசலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. அதுக்கு கார்த்திகேயனோட மாமா பார்த்தீங்கன்னா, "நாங்க கேட்டதுக்கு ஆமாவா, இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எதுக்கு இப்போ உட்கார சொல்லுங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கு சரவணன் பார்த்தீங்கன்னா, சரவணன பார்த்து பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "என்னடா நீ விஷயத்த பேசலையாடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா சொல்ல முடியல அது" அப்படின்றாங்க. கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா, "என்ன விஷயம்? என்ன சொல்ல வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயனோட அம்மா பார்த்தீங்கன்னா, "டேய் நீ அமைதியா இருடா" அப்படின்றாங்க. "என்ன ஒரு பொண்ண இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, எங்க வீட்டு பையனுக்கு எப்படி குடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணீங்க? இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்டு எங்ககிட்ட நீங்க பேசியிருக்கணுமா வேணாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப செந்திலும் பார்த்தீங்கன்னா, "இங்க பாருங்க என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகல" அப்படின்றாங்க. கதிரும் பார்த்தீங்கன்னா, "என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகல. நீங்க தப்பா பேசாதீங்க. என்ன நடந்துச்சுன்ற உண்மைய நாங்க சொல்றோம்" அப்படின்னு சொல்றாங்க. "இதுக்கு மேல என்ன உண்மை நடக்கணும் சொல்லுங்க? நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கணும்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நாங்களா தெரிஞ்சு வந்து கேட்கும்போது சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப பழனி பார்த்தீங்கன்னா, "இங்க பாருங்க நீங்க நெனைக்கிற மாரியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த குமார் ஒரு கேடு கெட்ட பையன். அவன் பார்த்தீங்கன்னா, அரசிய கடத்தின்னு போய்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "டேய் அமைதியா இருடா" அப்படின்றாங்க. அரசியோட அது கார்த்திகேயனோட அம்மா பார்த்தீங்கன்னா, "என்னது கடத்தின்னு போனதா? இன்னும் என்னென்ன தான் நடந்திருக்குன்னு தெரியலையே! இன்னும் என்னென்ன பூகம்பம்லாம் வெளிய வரப்போகுதுன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷாக்கா கேட்குறாங்க. அப்போ கார்த்திகேயனோட அப்பா பார்த்தீங்கன்னா, "என்னம்மா இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிட்டு, இன்னொருத்தன் கூட குடும்பம் நடத்திட்டு, எப்படிம்மா என்னோட இன்னொரு பையன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க மாமாவும் பார்த்தீங்கன்னா, "எப்படிம்மா இதெல்லாம் மறந்துட்டு இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஒத்துக்கின?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. இத கேட்டு சரவணன் பார்த்தீங்கன்னா, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்ப என் தங்கச்சிய நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. "இப்பதான் உண்மை தெரிஞ்சுச்சுல்ல, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "டேய் சரவணா அமைதியா இருடா" அப்படின்றாங்க. "பின்ன என்னப்பா? என்ன ஏதுன்னு தெரியாம இவங்க இந்த மாரி நம்ம தங்கச்சிய வந்ததுலேருந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. செந்திலும் பார்த்தீங்கன்னா, "என்ன உங்க பையனுக்கு எங்க அரசிய கட்டி வைக்க விருப்பம் இல்லன்னா, நீங்க போங்க. உங்கள யாரு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமா, உங்க பையன் இல்லன்னா எங்க தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ளை கிடைக்காதா? கிளம்புங்க முன்ன" அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் கோவப்படுறாங்க. கதிரும் பார்த்தீங்கன்னா, "என் தங்கச்சி வந்ததுலேருந்து நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. என் தங்கச்சி ஒண்ணும் அந்த மாரி பொண்ணு இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயனோட ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா, "டேய் கார்த்திகேய் வாடா போலாம் நம்ப" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கார்த்திகோட அப்பா, அம்மாவும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அப்ப கார்த்தி பார்த்தீங்கன்னா, அமைதியாவே அரசிய பார்க்குறாங்க. கார்த்திகோட மாமா பார்த்தீங்கன்னா, "டேய் வாடா போலாம். இப்படியாப்பட்ட குடும்பத்திலயா பொண்ணு எடுக்கணும்னு சொல்லிட்டு, நீ இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துருக்க. குடும்பமாடா இது" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன இழுத்துட்டு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் குடும்பமே பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆகி நிக்குது. அந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.